இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடனே வரும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பிபிடி ஜோன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு சிக்கன் சுக்கா. 1 kg சிக்கன் எடுத்து கழுவி மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஜீரத்தூள் 2 பிஞ்ச் அளவு, மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு பிச்சு போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். தாளிக்க தேவையான பொருள் எண்ணெய், சோம்பு, அவ்வளோதான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த சோம்பை இப்படி தட்டி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பொரியவும். பொரியவும் நம்ம எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு வெங்காயம், ஆனியன் எல்லாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன்லேயே நான் சேர்த்துட்டேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல். நீங்களே அதுலேயே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதில் சேர்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கும். ஒரு 2 மினிட்ஸ் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் வேகணும்ல, அதுக்காக ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருக்கேன். வேகட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அவ்வளோதான். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் சுக்கா ரெடி. இது நம்ம சிம்பிளாக சிக்கன் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.